நமக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு லட்சுமி இருக்காளே, நாம் அந்த வீட்டுக்குள்ளே போவோமான்னு லட்சுமிக்கே டவுட் வர்ற அளவுக்கு நீங்கள் போய் மங்களகரமாக வாசக்கதை நைட்டில் கோலம் போடுங்க, செல்வ வளம் பெருகும். நித்ரா தேவியை வரவேற்று அம்மா தாயை வீட்டுக்கு நல்ல உறக்கத்தை கொடுன்னு சொல்லி நித்ரா தேவியை வரவேற்பு செய்யுங்க. நல்லா உறங்குங்க. காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசக்கதவை திறந்து லட்சுமி தேவி வாசலில் ரெடியாக நிற்பாங்க. மேடம் கையெடுத்து கும்பிட்டு வாமா லட்சுமி தேவி வீட்டுக்கு செல்வ வளத்தை கொடுமான்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. அருமையாக லட்சுமி வளம் பெருகும். காலையில் குளிச்சுட்டு தான் அக்னியை போய் தொடணும். அடுப்படியாக காலையில் குளிச்சுட்டு தான் வாசக்கதவை திறக்கணும். லட்சுமி தேவி வாசலில் நிற்கும்போது நமக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு லட்சுமி இருக்காளே, நாம் அந்த வீட்டுக்குள்ளே போவோமான்னு லட்சுமிக்கே டவுட் வர்ற அளவுக்கு நீங்கள் போய் மங்களகரமாக வாசக்கதவை திறந்து வெல்கம் பண்ணணும். நீங்கள் காலையில் போய் கோலம் போடுறது நல்லதில்லை, இரவே கோலம் போட்டு வச்சுருங்க. லட்சுமி கடாட்சம் பெருகும். ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க.